வெல்கம் டு அரிதேவ்ஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சயின்ஸில் 3rd யூனிட் பார்க்க போகிறோம். சாப்டர் பார்க்க போகிறோம். சாப்டரோட டாபிக் வந்து மேட்டர் அரவுண்ட் அஸ். சேம் தான், எப்பயும் டாப்பிக்கில் என்ன ஹெட்டிங் இருக்கோ அதான் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன். மேட்டர்னால் என்ன? மேட்டர்னால் ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஒரு திங் ஸ்பேஸில் ஆக்குப்பை ஆகிருக்கு. அந்த ஆக்குப்பை இருக்க திங்குக்கு கொஞ்சம் மாஸ் இருக்கணும். ஓகேங்களா? எனிதிங், மேட்டர் இஸ் நத்திங் பட் எனிதிங் which occupies space and has mass. கேஸு, லிக்விட், சாலிட். கேஸ்னால் பார்த்திங்கன்னா ஏரு, எல்பிஜி. லிக்விட்னால் வாட்டர், ஆயில். சாலிட்னால் வுட், அயன், அந்த மாதிரி. இன்ட்ரோடக்ஷன் பார்த்திங்கன்னா ஆல் மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். ஆட்டம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் பார்ட்டிகல்ஸ். அது வந்து கண்ணால் பார்க்க முடியாது தான் வந்து ஆட்டம், அணு. எல்லா திங்ஸும் வந்து ஆட்டமால் மேடாக இருக்குது. ஓகேங்களா? மேட்ரை வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்ரு வந்து 3: சாலிட், லிக்விட், கேஸ். எதை வச்சு 3 டைப்ஸ் ஃபிசிக்கல் ஸ்டேட்னு சொல்கிறாங்கன்னா 2 ஃபேக்டர்ஸ். அதில் இருக்க பார்ட்டிக்கலோடைய அரேஞ்ச்மெண்ட்டாலையும் பார்ட்டிக்கல் வந்து ஒன்றோடு ஒன்று அட்ராக்ட் ஆகிறத வச்சும் 3 டைப்ஸ் பிரிக்கிறாங்க: சாலிட், லிக்விட், கேஸ். இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். என்னென்ன டெக்னாலஜி வந்து அந்த ஆட்டமை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆர்ம் அண்ட் டெம். ஆர்ம்ன்றது அட்டாமிக் ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப், டெம்ன்றது டன்னலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். 2 மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுறாங்கப்பா, ஆர்மு, டெம்மு. ஆர்ம்னா ஆட்டம்ஸை வச்சு, டன்னலிங் எலக்ட்ரானை வச்சு. ஃபஸ்ட்டு ஆட்டம், அதில் இருக்க எலக்ட்ரானை வச்சு டன்னலிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அட்டாமிக் ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப். 2 மைக்ரோஸ்கோப். இதில் வந்து ஆட்டம்ஸை வந்து மேப் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறாங்க. கரண்ட்டை யூஸ் பண்ணி ஆட்டம்ஸோடைய ஸ்ட்ரக்சரை வந்து மேப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஃபிசிக்கல் நேச்சர் ஆஃப் மேட்டர். ஃபிசிக்கல் நேச்சர் வந்து ரெண்டு ஃபிலாசபர் வந்து ஒரே நேரத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி, 2 பேருக்கும் ஒரே ஐடியா தான். பேர் மட்டும் அவங்கவுங்க டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் ஒரே சிமிலர் ஐடியாஸ் தான், கான்செப்ட் தான். என்ன ஃபிலாசபர்னால் இந்தியன் ஃபிலாசபர். இந்தியாவுடைய ஃபிலாசபர், க்ரீக் நாட்டை சேர்ந்த ஒரு ஃபிலாசபர். இந்திய நாட்டை சேர்ந்த ஃபிலாசபரோடைய பேர் கனடா. க்ரீக் வந்து க்ரீக் ஃபிலாசபரோடைய பேர் டெமோக்ரட்டிஸ். கேள்விப்பட்ட பேராக இருக்குல்ல. டெமோக்ரட்டிஸும் கனடான்றவரும் வந்து ஒரே ஆட்டம்ஸை பற்றி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் பேர் வந்து கனடா வந்து பரமணு. இந்தியன் ஃபிலாசபர் பரமணுன்னு பேர் வச்சுருக்காரு. அதே இதுக்கு வந்து க்ரீக் ஃபிலாசபர் டெமோக்ரட்டிஸ் வந்து ஆட்டமாஸ், ATOMOS, அட்டமாஸ்னு பேர் வச்சுருக்கார். சரிங்களா? பேர் வச்சு அட்டமாஸ்ன்ற பேரை யார் கொடுத்தாங்க, எந்த ஃபிலாசபர் வந்து கொடுத்தாங்க, எந்த நாட்டை சேர்ந்த ஃபிலாசபர் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால் இது இம்பார்ட்டன்ட். ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் கண்டைன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ். மாலிகுல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஓகேங்களா? புரியலையா? ஈஸியாக தானே இருக்குது. கீழே இருக்க அந்த டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா புரிஞ்சிடும். ஆட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால், அது வந்து கண்ணால் பார்க்க முடியாது, அது வந்து மைக்ரோஸ்கோப்பிக். அதை யூஸ் பண்ண தான் டெம்மு, ஆர்மு அப்படின்றதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஆட்டம்ஸ் எப்படி இருக்கும் அதை யூஸ் பண்ணி அதோடய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுற்றி நியூக்ளியஸில் சென்டர் பாயிண்ட் வந்து நியூட்ரான், அந்த சார்ஜ் கிடையாது, நியூட்ரல் சார்ஜ். அதை சுற்றி ப்ரோட்டான்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதை சுற்றி ஒரு சர்க்கிள் வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும், அது நெகட்டிவ் சார்ஜ். ஓகேங்களா? இதுதான் ஆட்டம்ஸோடைய ஸ்ட்ரக்சர். நிறைய ஆட்டம்ஸ் ஒன்றா சேர்ந்தது தான் மாலிகுல்ஸ். ஓகேங்களா? செகண்டு, மாலிகுல்ஸ் நிறைய சேர்ந்தது தான் ஒரு மேட்டர். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு இந்த டேப்லர் காலம் கீழே இருக்க அந்த டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா எல்லாமே புரிஞ்சிடும். சாலிட் பார்த்திங்கன்னா டெஃபினட் ஷேப் அண்ட் வால்யூம் இருக்கும். இப்போ சாலிட்னா ஒரு கல் எடுத்திங்கன்னா
கல்லுனா அதே ஷேப் தான். ஒரு டம்ளருக்குள்ளே அந்த கல்லை போட்டாலும் அந்த ஷேப்பில் இருக்க டம்ளருக்குள்ளே போட்டால் தான் உள்ளே போகும், இல்லைன்னா போகாது. அந்த கல்லோட ஷேப் மாறவே மாறாது, அது அப்படியே தான் இருக்கும். அதோடைய வால்யூமும் மாறாது. டெஃபினட் ஷேப் அண்ட் வால்யூம். லிக்விடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நோ டெஃபினட் ஷேப்பு. லிக்விட் வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றுனீங்கன்னா அந்த பாட்டில் ஷேப் வந்துடும். ஒரு டம்ளரில் கிளாஸில் ஊற்றுனீங்கன்னா அந்த கிளாஸ் ஷேப் வந்துடும். என்ன ஷேப் கொடுக்குறோன்னா அந்த ஷேப்பில் வந்துடும். நோ டெஃபினட் ஷேப்பு. கேஸுக்கு பார்த்திங்கன்னா இதர் டெஃபினட் ஷேப்பு, நாட் டெஃபினட் வால்யூம். வா எஸ்னால் தெரியுது. சாலிடை பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ரெசிபிள். சாலிட் ஒரு கல், அதை கல்லை திருப்பி சின்னதாக்க முடியுமா? அழுத்தி முடியாது. லிக்விடை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அழுத்தலாம். ஒரு சிரஞ்சில் சாலிட் கல்லை போட்டு அழுத்த முடியாது. அதுவே கொஞ்சம் லிக்விட் போட்டிங்கன்னா கொஞ்சம் அழுத்தலாம். அதுக்கு மேலே அழுத்தினா முன்னாடி பிதுங்கி வந்துடும், வெளியில் வந்துடும் பிதுங்கி. ஓரளவு கொஞ்சம் கம்ப்ரெசிபிளாக இருக்கும். கேஸை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலி கம்ப்ரெசிபிள், நல்லா கம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? சாலிட் வாங்க. நெக்ஸ்ட்டு அட்ராக்ஷன் வச்சு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சாலிட் ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகிருக்கிறதுனால தான் வந்து அது டெஃபினட் ஷேப் கிடைக்கிது. அதனால் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்ட்ராங்கு. லிக்விடுக்கு வந்து லெஸ்ஸாக இருக்கும், சுத்தமாக ஒஸ்ட்டு, ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டுரு அப்படின்ற மாதிரி இருக்கும் கேஸில். கீழே பாருங்கள், டயக்ராமெட்டிக் எக்ஸ்ப்ளனேஷனில் அப்படியே ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ டைட்டாக பாண்டாக இருக்குது ஒரு ஆட்டமும் இன்னொரு ஆட்டமும். இதில் பாருங்கள், லிக்விடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டில் இருக்குது, கேஸில் ஃப்ரீயாக விட்டாச்சு. அடுத்து ஸ்மால் ஸ்பேஸ் பிட்வீன் பார்ட்டிகல்ஸ் டைட்லி பேக்டு கேனாட் மூவ் ஃப்ரீலி. தெரியுதா? நெக்ஸ்ட் லிக்விடுக்கு வாங்க. லார்ஜ் ஸ்பேஸ் பிட்வீன் பார்ட்டிகல்ஸ், கொஞ்சம் லார்ஜ் ஸ்பேஸ் தான் இருக்குது, நாட் டைட்லி பேக்டு, டைட்லி பேக்காக இல்லை, ஃப்ரீ டு மூவ், அதுவாலையும் மூவ் ஆகும். கேஸஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஸ்பேஸ் பிட்வீன் பார்ட்டிகல்ஸ், லூஸ்லி அரேஞ்ச்டு ஆர் பேக்கடு, கண்டினியூஸ் ரேண்டம் மோஷன் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது, அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்காது. இதோட எக்ஸாம்பிள் ஸ்டோன், இதோட எக்ஸாம்பிள் லிக்விடுக்கு வந்து வாட்டர், கேஸுக்கு வந்து ஏர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா அதில் பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ். மேட்டர் வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. பியூர் சப்ஸ்டன்ஸ், பியூராக இருக்கிறது மிக்சர், கலப்படம். ஓகேங்களா? பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து 1 கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து கலந்துருக்கிறது வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ். மிக்சர்ன்றது 2 or more சப்ஸ்டன்ஸ் ஃபிசிக்கலாக கம்பைன் ஆகிருக்கிறது தான் வந்து மிக்சர். மேட்டர்ன்றது பியூர் சப்ஸ்டன்ஸ், ஒரே ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்து கலந்துருக்கிறது. பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம், எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். 2 டைப்ஸ் இருக்குது, எலமெண்ட்ஸ் அண்ட் தென் காம்பவுண்ட்ஸ். சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து எலமெண்ட்ஸு. காம்பவுண்ட்னா கெமிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more ஆட்டம்ஸ். 2-3 ஆட்டம் வந்து கெமிக்கல் காம்பினேஷனாக ஒன்றா இருந்ததுன்னா அது காம்பவுண்ட். எக்ஸாம்பிள் நைட்ரஸ் ஆக்சைடு, சோடியம் பெராக்சைடு, அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்து மிக்சருக்கு வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ஹோமோஜீனியஸ் மிக்சர் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஹோமோஜீனியஸ்னால் சேம் சப்ஸ்டன்ஸ், ஹோமோனா சேம்னு அர்த்தம், ஹெட்டிரோனா டிஃப்ரெண்ட் அர்த்தம். 2 or more சேம் சப்ஸ்டன்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அது ஹோமோஜீனியஸ் மிக்சர். 2 or more டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் மிக்ஸ் ஆகிருந்ததுன்னா அது ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். மிக்சரை வந்து மிக்சர் 2-3 மிக்சர் இருக்குது. மிக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று. அதை வந்து ஃபிசிக்கலாக செப்பரேட் பண்ண முடிஞ்சால் ஓகே. அதுக்கான இந்த மிக்சர்ஸ்லாம் வந்து லிக்விடு எல்லா ஆட்டம்ஸ்லாம் இருக்குது. அப்போ இதுக்குடைய செப்பரேட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன் முதல்ல செப்பரேட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் இஸ் டன் டு ரிமூவ் ஹார்ம்ஃபுல் காம்போனன்ட்ஸ். அதில் ஏதாவது ஆபத்தான பார்ட்டிகல்ஸ், காம்பவுண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக. அப்புறம் எனக்கு இதில் யூஸ்ஃபுல்லான ஒரு காம்பவுண்ட் இருக்குது, அதை மட்டும் எனக்கு செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதுக்கு. அப்புறம் எனக்கு பியூர் ஃபார்மில் வேணும், ஹைலி பியூர் சப்ஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னாலும் இது 3த்துக்காக தான். டு ரிமூவ் ஹார்ம்ஃபுல் காம்போனன்ட்ஸ், டு obtain the useful components, to obtain a highly pure substance. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் செப்பரேஷன் மெத்தட்ஸ் ஆர் அடாப்டட் டிபெண்டிங் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்போனன்ட்ஸ். ஒரு காம்போனன்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை வச்சு எந்தெந்த செப்பரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம்
இதுக்கு இந்த மெத்தடே போதும், இதுக்கு இந்த மெத்தடே போதும்னு பிரித்து வச்சுருக்காங்க. டு அப்டெயின் செப்பரேஷன் ஆஃப் சாலிட் லிக்விட் மிக்சர், பியூர் சப்ஸ்டன்ஸ் வேணும்னா இந்த டெக்னிக், இந்த ஃபில்ட்ரேஷன்லாம் யூஸ் பண்ணலாம். பியூர் சப்ஸ்டன்ஸ் வேணுன்றதுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் செப்பரேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன்னா டீ ஃபில்டர், காஃபி ஃபில்டர், டீ தான் ஞாபகம் வருது இல்லையா, டீ ஃபில்டர். செப்பரேட்டிங் இன்சால்யூபிள் சாலிட்ஸ் ஃப்ரம் அ லிக்விட் பை யூஸிங் ஃபில்டர் பேப்பர். அதாவது எக்ஸாம்பிள் டீ மேக்கிங் அண்ட் ஃபில்டரிங் தான் நாங்கள் சொல்லியிருக்காங்க. டீ ஃபில்டரிங்னு வச்சுக்கோ. டீ தூள்லாம் துகள்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் வச்சுருக்கோம், வடிகட்டி. ஃபில்டர் பேப்பர்னால் வடிகட்டி. அங்கே மேலே டீ தூள் கரையாத டீ தூள்லாம் மேலே இருக்குல்ல, அதுக்கு பேர் ரெசிடியூ. கீழே லிக்விடாக கிடைக்கிது இல்லையா டீ, அதுக்கு பேர் ஃபில்ட்ரேட். ஓகேங்களா, ஈஸியாக நான் வச்சுக்கோங்க. செப்பரேட்டிங் இன்சால்யூபிள் சாலிட், டீ தூள் மேலே அந்த திப்பி, ரெசிடியூ ஃப்ரம் அ லிக்விட் பை யூஸிங் ஃபில்டர் பேப்பர். லிக்விட் பேர் ஃபில்ட்ரேட். டெஸ்ட் பண்ணி கேட்கலாம், இருந்தாலும் இந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீ மேக்கிங் அண்ட் ஃபில்டரிங். எக்ஸாம்பிள், செடிமெண்டேஷன், settling down of suspended insoluble heavy solid used to separate solid liquid mixture. ஒரு சாலிடும் லிக்விடும் மிக்சராக இருக்குப்பா, அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் ஃபில்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். அந்த மெத்தடில் இது பண்ண முடியாது, ஹெவி சாலிடாக இருக்குது. அப்போ கொஞ்ச நேரம் விட்டால், ஆடாமல் அசையாமல் நிற்க வச்சா வெயிட்டான பொருள்லாம் கீழே தங்கிடும், லிக்விட் மேலே இருக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் செடிமெண்டேஷன். ஓகேங்களா, செட்டிலிங் டவுன் ஆஃப் சஸ்பெண்டட் இன்சால்யூபிள் ஹெவி சாலிட் யூஸ்டு டு செப்பரேட் சாலிட் லிக்விட் மிக்சர். டீகான்டேஷன்னா இந்த செடிமெண்டேஷனுக்கு அப்புறம் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் டீகான்டேஷன். This process is done after sedimentation. The part settled down is called sediment. அதாவது ஆட்டாமல் அசைக்காமல் அந்த பொருளை அப்படியே வச்சுட்டு தூரம் போயிட்டு ஒரு மணி நேரம் சென்று வந்தால் கீழே படிஞ்சிருக்கும் இல்லையா ஒரு லேயர், அதுக்கு பேர் செடிமெண்ட்டு. மேலே இருக்கு இல்லையா வாட்ரு, அதுக்கு பேர் டீகான்டேட்டு. இந்த ப்ராசஸ் ஆஃப் செப்பரேட்டிங் லிக்விட் above the sediment is decantation. அதாவது அந்த லிக்விடை மேலோடு எடுத்துட்டா அதுக்கு பேர் டிகான்டேஷன். நெக்ஸ்ட் ப்ராசஸ் சர்னிங், செப்பரேட் டிசால்வ்டு சாலிட் ஃப்ரம் அ லிக்விட். அதாவது சாலிட் கரைஞ்சிருச்சு, லிக்விடில் சாலிட் கரைஞ்சிச்சு, அதை செப்பரேட் பண்ணி எடுக்கிறது பேர் தான் சர்னிங். இதுக்கு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுனாலே ப்ராசஸ் ஞாபகம். பட்டர் ஃப்ரம் கர்ட், தயிரில் வெண்ணெய் எடுக்கிறது. அப்போ டிசால்வ்டு சாலிட் ஃப்ரம் எ லிக்விட். ஓகே, புரிஞ்சிச்சிங்களா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஃபில்ட்ரேஷன், டீ வடிகட்டுறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே திப்பியாக இருக்கிறது ரெசிடியூ, கீழே டீ ஃபில்ட்ரேட். செடிமெண்டேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கலந்துருச்சு சாலிட் லிக்விடில் கலந்துருச்சு, அது தனியாக அப்படியே ஓரமாக வச்சுட்டோன்னா கீழே படிஞ்சிரும் எல்லாம். அந்த படிஞ்சிருது மேலே தனியாக நின்றோம். அந்த ப்ராசஸ் பேர் செடிமெண்டேஷன். அதுக்கப்புறம் டீகான்டேஷன் ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த தங்கினது கீழே விட்டுட்டு ஆட்டாமல் அசையாமல் மேலே இருக்க தண்ணி மட்டும் ஊற்றி எடுத்துட்டோன்னா அதுக்கு பேர் டீகான்டேஷன். டீகான்டேட்னா மேலே இருக்க தண்ணி, செடிமெண்ட்னா உள்ளே இருக்க செட்டில் டவுன் ஆன பார்ட்டிகல்ஸ். இந்த ப்ராசஸ்க்கு பேர் டீகான்டேஷன். சர்னிங்னா ஒன்றுமே இல்லை, கர்ட்லேருந்து கர்ட்லேருந்து பட்டர் எடுக்கிறது. பட்டர் ஃப்ரம் கர்ட், சர்னிங். அப்படியே இதை மட்டும், இந்த சிம்பிளாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுனாலே ஃப்ரெஷ்ஷாக எக்ஸாம் ஹால் வரைக்கும் ஞாபகம் இருக்கும். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? இன்றைக்கி பார்க்குங்க, ரிவைஸ் பண்ணுங்கள். முன்னாடி சாப்டர் என்னன்றதை ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சாப்டர் வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஞாபகம் இருக்கும். பெட்டராக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டைம் இல்லை நோட்ஸ் எடுக்க அப்படின்னா வீடியோஸை திரும்ப பாருங்கள். ஒரு 2 to 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மண்டையில் பயங்கரமாக ஏறிடும். நீங்களும் கூடயே சொல்லி பாருங்கள். இப்போ நான் சர்னிங் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்கள் கடகடன்னு உங்கள் ஆன்சரை சொல்லிவிடுங்க. அப்போ சரியாக இருக்கா அப்படின்றது மாதிரி ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சின்ன டிப்ஸ் தான். நானும் தான் படிச்சுட்ருக்கேன். டிஎன்பிசிக்காக தான் நான் ஒரு புக்ஸாக எடுத்து படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா?
அதில் நான் எடுத்த நோட்ஸ் தான் இதே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கும் நானும் உட்காந்து நோட்ஸை திருப்பி பார்க்க டைம் இல்லைனா காதில் ஹெட்செட்டை போட்டு இதை காதில் கேட்டிருப்பேன் அப்படின்ற பட்சத்தில் தான் வீடியோவை எடுக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்குன்றதுனால குறைச்சலாலாம் எடுக்கலை, எனக்கும் இதில் சேர்த்து தான் நானும் எடுக்கிறேன். ஹேண்ட் பிக்கிங், செப்ரேஷன் ஆஃப் சாலிட்ஸ், மேட்டரை வந்து பிரிக்கணும். செப்ரேஷனுக்காக, பியூர் சப்ஸ்டன்ஸ்க்காக மேலே இருக்க 4 ப்ராசஸ் பார்த்தோம். இது வந்து சாலிடாக ஒரு பொருள் சாலிட்ஸில் இருக்குது, 2 சாலிட்லேருந்து ஒரு சாலிடை பிரிக்கணும். மிக்சர் வந்து 2 டைப் ஆஃப் சாலிட் மெட்டீரியல்ஸ் இருக்குது மிக்சரில். அந்த மிக்சர்லேருந்து ஒரு டைப் ஆஃப் சாலிடை மட்டும் நான் தனியாக எடுக்கணும். புரியுதா? ரைஸும் கல்லும் ஒன்றா இருக்குப்பா, இப்போ ரைஸ் மட்டும் எனக்கு தனியாக வேணும், இல்லை கல் மட்டும் தனியாக எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி செப்பரேஷன் ஆஃப் சாலிட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து என்ன மெத்தட்னா ஹேண்ட் பிக்கிங். அதே தான் நான் சொன்னது தான். ஸ்டோன் ஃப்ரம் ரைஸ், செப்பரேட் டிஸ்டிங்க்ட்லி டிஃப்ரெண்ட் சாலிட் ஃப்ரம் ஹேண்டு. கையாலே பொறுக்கி எடுக்கிறது தான்ப்பா ஹேண்ட் பிக்கிங். அடுத்து சீவிங், செப்பரேட் சாலிட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ். மாவு ஜலிக்கிறோம் இல்லையா, அதுதான் சீவிங். அப்போ மாவில் வந்து ஏதோ ரவை ஏதோ கலந்துருக்கு, ஓகேங்களா? மாவு சப்பாத்திக்கு ஆட்டா மாவு பிசிறோம் இல்லையா, கோதுமை மாவு, அதில் வந்து ரவை கலந்துருந்தா இல்லை கொஞ்சம் பெரிய பார்ட்டிகல்ஸ் அதில் இருந்ததுன்னா ஜலிக்கும் போது மேலே நின்றும். பிராண்ட் ஃப்ரம் ஃப்ளார், கிராவல் ஃப்ரம் சாண்ட். அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் மணலில் ஜலிப்பாங்க, இப்போ பெரிய பெரிய மணல்லாம் வந்து கிராவல்ஸ்ன்னுவாங்க. அது வந்து சாண்ட்லேருந்து தனியாக வந்துடும், அது பேரும் சீவிங் தான். ஜலிக்கிறது சீவிங் தான். வினோயிங்னா காற்றுல அந்த காம்பவுண்ட்ஸை காமிச்சோன்னா லைட்டர் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகிடும், பறந்து போயிடும். அதாவது நெல் அடிப்பாங்க இல்லையா, நெல்லை தூத்துவாங்க, அடித்த மீதி இருக்கிறத வந்து மேலேருந்து கொட்டுவாங்க. அப்போ காற்றுல வந்து அந்த மேலே இருக்க துளும்புலாம் வந்து பறந்து போயிடும், வெறும் அரிசி மட்டும் கீழே கொட்டும். யூஸிங் விண்டை யூஸ் பண்ணி இதை செய்வாங்க. செப்பரேட்ஸ் லைட்டர் சாலிட்ஸ் ஃப்ரம் ஹெவியர் ஒன், அதான் வினோயிங். அடுத்து த்ரெஷ்ஷிங்னா ஒன்றும் இல்லை, பீட் பண்ணுறது, வேகமாக அடிக்கிறது. அந்த நெற்கதிர்களை வேகமாக போட்டு அடித்தா அதுலேருந்து கிரெயின்ஸ்லாம் தனியாக வந்துடும். செம்ம ஃபோர்ஸ் கொடுத்து பீட் பண்ணுவாங்கப்பா, சும்மாலாம் பீட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பேர் த்ரெஷ்ஷிங். மேக்னெட்டிக் செப்ரேஷன், அதாவது அதில் மேக்னெட்டிக் பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா மேக்னெட்டை கொண்டு போய் கிட்ட வச்சு அட்ராக்ட் பண்ணி மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை பிரித்து எடுத்துடலாம் ஃப்ரம் நான் மேக்னெட்டிக்லேருந்து. இதுதான் மொத்தம் 9 டைப்ஸ் இருக்கா, அப்படியே 9 டைப்ஸ் இருக்குது. ஃபில்ட்ரேஷன், செடிமெண்டேஷன், டிகான்டேஷன், சர்னிங், ஹேண்ட் பிக்கிங், சீவிங், வினோயிங், த்ரெஷ்ஷிங், மேக்னெட்டிக் செப்ரேஷன். ஓகேங்களா? இதோட செப்ரேஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு அடல்ட்ரேஷன். இப்போ அதிகமாக நடக்கிறது வந்து உலகத்தில் அடல்ட்ரேஷன் இல்லாத ஒரு பொருளை பார்க்குறது அரிதாகிடுது. வேணும்னே கலக்கிறாங்க லாபத்துக்காக. மேக்கிங் திங்ஸ் இம்பியூர் பை த அடிஷன் ஆஃப் எ ஃபாரின் ஆர் இன்ஃபீரியர் சப்ஸ்டன்ஸ். அதாவது சீப்பாக கிடைக்கிற சப்ஸ்டன்ஸை ஒரே மாதிரி இருக்குது, ஷேப்பில் இருக்குது, கலரில் இருக்குதுன்னு நல்ல பொருளுக்குள்ளே கலந்துறது தான் அடல்ட்ரேஷன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சுத்தமான மஞ்சள் தூளில் எல்லோ கலரில் ஒரு கெமிக்கல் பவுட்ரை வந்து சேர்த்து வச்சுட்டா நமக்கு அது மஞ்சள் தூள்னு தெரியுமா, இல்லை வேறு ஏதாவது கெமிக்கல் காம்பவுண்ட்னு தெரியுமா? கலர் கரெக்டாக இருக்கா, மஞ்சளாக இருக்கா, மஞ்சள் தூள் தான் இது. அதுதான் அடல்ட்ரேஷன். அதில் வந்து சில பாய்சனஸாக இருக்கும், சில நான் பாய்சனஸாக இருக்கும். அந்தளவுக்கு மோசமாக இன்னும் வளரலன்னு நினைக்கிறேன், பாய்சனை கொண்டு வந்து கலக்கிற அளவுக்கு. சரி, அதெல்லாம் அப்பார்ட். நெக்ஸ்ட்டு நோட் பார்த்திங்கன்னா, ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினில் கிளாத்து காய வைக்கிறதுக்கு வாட்டர் வந்து கிளாத்லேருந்து வெளியில் ஸ்குவீஸ் பண்ணி அவுட் கொடுக்குது இல்லையா, ட்ரையரில் போட்டோடனே துணியில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் பீச்சு அடிச்சுட்டு வெறும் துணி, காஞ்சி போன துணி உள்ளே இருக்கு இல்லையா. அப்போது ஒரு மெத்தட் அங்கே என்னமோ நடக்குது, சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட். வாட்டர் ஸ்குவீஸ்டு அவுட் ஃப்ரம் கிளாத் அண்ட் ட்ரைடு. என்ன மெத்தட்னா சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட். ஓகேங்களா? சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட் இது இம்பார்ட்டன்ட். அடல்ட்ரேஷன் இந்த பேசிக் தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான்.
செப்பரேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் நிறைய இம்பார்ட்டன்ட் தான் எல்லாமே. மேக்ஸிமம் நான் புக்கில் இருக்க லைன் பை லைன் கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணாமல் எதுவும் இல்லை, இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சொல்லிட்டேன். மிக்சரில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அதை விட்டுட்டேன் பாருங்கள். மிக்சருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 22 கேரட் கோல்டுங்க. ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி இல்லை, கோல்டுனால எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் இப்போ வாங்குறது அரிய பொருளாக மாறிட்டுருக்கு 22 கேரட் கோல்டு. 22 கேரட் கோல்டுன்றது ஒரே வெறும் கோல்டு மட்டும்தானே அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, கோல்டு மட்டும் இருந்தால் ஒரு நகையை செய்யவே முடியாது. 22 கேரட் கோல்டுன்றது பாதி கோல்டு ப்ளஸ் காப்பர் சேர்த்து செய்வாங்க. இல்லைனா கேட்மியம்ன்ற ஒரு மெட்டல், காப்பர்ன்றது ஒரு மெட்டல், அது கூட கலந்தால் தான் அதை வந்து ஒரு ஷேப் கொண்டு வர முடியும். வெறும் கோல்டு வந்து ஒரு ஷேப்பு கொண்டு வர முடியாது, ஓகேங்களா? கோல்டு ப்ளஸ் காப்பர் இல்லை கோல்டு ப்ளஸ் கேட்மியம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிக்சர் தான் மிக்சர்ன்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஃபிசிக்கல் காம்பினேஷன் ஆஃப் 2 or more சப்ஸ்டன்ஸ் தான் வந்து மிக்சர், ஓகேங்களா? இதோட இந்த யூனிட் முடிஞ்சுது, சாப்டர் முடிஞ்சுது. சாப்டர் 3 மேட்டர் அரவுண்ட் அஸ் முடிஞ்சுது. புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.